90களில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வருது. அது என்னென்னா, அனைவருக்கும் ஆன வீடு திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வருது. அதை செயல்படுத்துறதுக்கு ஒரு முக்கியமான ஆர்கிடெக்ட் இந்த மாதிரியான வல்லுநர்கள் எல்லாத்தையும் மீட்டிங்க்கு கூப்பிட்றாங்க. அதில் ஒருத்தர் தான் லாரி பேக்கர். அவரை வந்து கூப்பிட போகும்போது அவர் என்ன ரிப்ளை பண்ணுறாருன்னா, ஒரு லெட்டரை அனுப்புகிறாரு. இப்போ இந்த மீட்டிங்க்கு என்னை கூப்பிட்றதுக்கு, அங்கே வந்து நான் ஸ்டே பண்ணுறதுக்கு, அங்கே சாப்பிட்றதுக்கு, திரும்ப நான் ரிட்டன் வர்றதுக்கு எல்லாம் சேர்த்து 30,000 செலவாகும். நான் இங்கே ஒரு டாக்குமெண்ட் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். 2 குடும்பம். அந்த 2 குடும்பத்துக்கு வீடு கிடையாது. அவங்க பொருளாதார நிலைமை எல்லாத்தையும் நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நான் வந்து போகிற செலவை நீங்கள் கொடுத்தீங்கன்னா, அவங்க 2 பேர்த்துக்கு நான் வீடு கட்டி கொடுத்துருவேன். அதாவது 30,000த்தில் 2 பேருக்கு 2 வீடு, 15,000த்தில் ஒரு வீடு கட்டி முடித்து கொடுத்துருவேன் அப்படிங்கிறாரு. அவர் தான் லாரி பேக்கர். லாரி பேக்கர் யார்? இந்த லாரி பேக்கர் இவர் எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, பவாச்சலத்துறை ஸ்பீச் கேட்குறவங்க நிறையா பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் ஏதோ ஒரு ஸ்பீச்சில் வந்து லாரி பேக்கரை பற்றி சொல்லியிருப்பார். அவர் கட்டுற வீடு, அவர் வந்து யூஸ் பண்ணுற மெட்டீரியல் எல்லாமே ஒரு அந்த நிலப்பரப்பில் கிடைக்கிற மாதிரியான ஒரு கான்செப்டில் கட்டியிருப்பார். அதோட கான்செப்டே லாரி பேக்கரோட கான்செப்ட் தான். ஸோ யார் இவர் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த பாட்காஸ்ட் வந்து ஆலப்புழாங்கிற ஒரு புத்தகத்தை பற்றியான ஒரு பாட்காஸ்ட்டு தான். ஸோ இதுக்கும் லாரி பேக்கருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, ஒரு புத்தக கடைக்கு போகும்போது பார்த்தா ஆலப்புழான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன புத்தகம் தான் இருந்தது. அது பார்த்தா லாரி பேக்கர்னு இருந்தது. ஏன்னா பவா சொல்கிற அந்த லாரி பேக்கரோட நேமில் ஆலப்புழான்னு இருக்குது. பயண சம்பந்தமான நூலா அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லை. இது வந்து ஒரு சுற்றுலா நகரமான இந்த ஆலப்புழா என்ற அலப்பி 90களில் வந்து லாரி பேக்கர் போய் பார்த்து, அது ஒரு நிறைய ட்ராயிங்லாம் வரைவார். லைன் ட்ராயிங் மாதிரி வரைஞ்சிட்டு, அதில் வந்து ஃப்யூச்சரில் இதில் இப்படிலாம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சில நவீன கட்டடங்கள், சில குப்பை கூலங்கள் இதெல்லாம் நான் மென்ஷன் பண்ணி வரைஞ்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு சில வருடங்கள் கழித்து திரும்ப போகும்போது, ரொம்ப வருடங்கள் கழித்து திரும்ப போகும்போது பார்த்தா, அவர் எப்படி கற்பனை பண்ணி வரக்கூடாதுன்னு நினச்சி வரைஞ்சி வச்சுட்டு போனாரோ, அது எல்லாமே அதேமாதிரி வந்துருச்சு. ஸோ அந்த லைன் ட்ராயிங் எல்லாமே இந்த புத்தகத்தில் இருக்குது. ஒரு சுற்றுலா நகரம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத உண்மையாகவே உங்களுக்கு வந்து இந்த நம்ம ஊர் இப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த புத்தகம் ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம்னு சொல்லுவேன். அது மட்டும் இல்லை, இதில் எவ்வளோ ஒரு எளிமையும் எவ்வளோ அழகுங்கிறது வந்து நவீனத்தில் இல்லை, எளிமையான ஒரு பூர்வீகமான அந்த நிலப்பரப்பில் எப்படி இருக்கோ அது அப்படியே இருந்தாலே அதுதான் அழகு அப்படிங்கிற ஒரு தன்மையை நமக்கு லாரி பேக்கர் இதில் உணர்த்துவார். அதுக்கு முன்னாடி லாரி பேக்கர் யார் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுப்போம். லாரி பேக்கர் வந்து 1917 வந்து பிறந்திருக்கிறாரு. ஒரு யூரோப்பியன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா, அவருக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே இந்த லைன் ட்ராயிங் ரொம்ப அவருக்கு பிடிக்கும். அவர் நல்லா வரைஞ்சிட்டு வந்துட்டுருக்கிறாரு. அவர் கிறிஸ்துவ மதத்தில் அவங்க குடும்பங்கள் இருந்தாலும் அவருக்கு அதில் பெரிய பற்று இல்லை. அப்படி இருக்கும்போது இராணுவத்தில் போய் பணியாற்றியிருக்கிறாரு. எப்படின்னா மருத்துவ உதவிகள் செய்கிற அந்த கேம்ப்லலாம் இருந்து பணியாற்றியிருக்கிறாரு. இப்படி இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் அந்த யூரோப் கண்ட்ரியோட தொழில்மயமாக்கல் இருக்குல்ல, டெவலப்மெண்ட் ஆகிற ஸ்டேஜில் அவருக்கு வந்து இந்த நவீனத்துவத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இழந்துடுறாரு. அவநம்பிக்கையாக கொண்டு வந்துடுறாரு. அவருக்கு பிடிக்கல அங்கே இருக்க. இந்த டைமில் சில கேலி சித்திரங்கள்லாம் வரைஞ்சிட்ருக்கிறாரு. அப்படி
வரைஞ்சிட்ருக்கிறபோது தான் 1944 அவர் ஃப்ரெண்டோட சேர்ந்து போய் காந்தியை மீட் பண்ணுறதுக்கு போகிறாரு. இது எதுக்கு ஆக்சுவலாக போகிறாருன்னா, காந்தியை அவர் பார்த்துட்டு அவரையும் வரைவோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் கேலி சித்திரமாக வரைகிறதுக்குரிய ஒரு மனநிலையில் தான் போயிருக்கிறாரு. அங்கே போனால் கதையே மாறிடுச்சு. எப்படின்னா, ஃபஸ்ட் டைம் வந்து லாரி பேக்கர் வந்து காந்தியை பார்க்கும்போது அவருக்கு வந்து ஒரே வித்தியாசமான ஒரு உணர்வு வந்திருக்கு. எப்படின்னா, இவரை பார்க்கும்போது இவர் பேச்சில் ஒரு மேற்கத்திய அந்த சாயல் தெரியுது. ஆனால் சம்மந்தமே இல்லாத ஆடை இல்லாமல் வெறும் ஒரு வேஷ்டி மட்டும் இது பண்ணிவிட்டு ஆடை இல்லாமல் இருக்கிற அந்த 2 கலவையுமே அவருக்கு வந்து ஒரு வித்தியாசமான உணர்வை கொடுத்துருக்கு. அவர்கிட்ட ஒரு யூரோப்பியனாக இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும், அவர் பேசுகிறதுல எவ்வளோ ஒரு தன்மையான அந்த மேற்கத்திய ஒரு தன்மை இருக்குங்கிறத உணர முடியுங்கிறத சொல்லியிருப்பார். ஸோ அப்படி அதுலேயே அவருக்கு ஒரு ஈர்ப்பு வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவர் காந்தி கூட பேசும்போது அவர் ரொம்ப பேசலைனாலும் காந்தியோட அந்த ஐடியாலஜி வந்து இவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. காந்தி என்ன 2 விஷயத்த சொல்லியிருக்காரு. ஒன்று வந்து உணவு, உடை, வீடு, இந்த 3க்கும் மனிதனுக்கு எளிமையாக கிடைக்கணும். இந்த 3 விஷயமும் மனிதனுக்கு எளிமையாக கிடைக்கணும். அதுக்காண்டி அவன் வாழ்நாள் முழுவதும் போராடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். 2வது, நவீன வீடுகள் கட்டுறதுல மிகப்பெரிய சிக்கல் இருக்குது, அதில் பெருஞ்செலவு போக்குவரத்துலேயே ஆகிடுது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. ஸோ இந்த 2 பாயிண்ட் வந்து லாரி பேக்கரை வந்து ரொம்ப யோசிக்க வச்சுருக்கு. அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. அது கிட்டத்தட்ட அப்போருந்தே அவர் ஒரு காந்தியவாதியாகவே மாறிடுறாரு. ஒரு எளிமையான ஒரு பண்பு, எளிமையான ஒரு பார்வை அப்படின்ட்டு. பாருங்களேன், நம்ம ஒரு வீடு வாங்குகிறோம் இல்லை வீடு கட்டுறோம் அப்படின்னா, அந்த வீடு கட்டுறதுக்கு ஆகிற செலவு வந்து பல வருடங்கள், கிட்டத்தட்ட அவனோட வாழ்நாளோட பாதிக்கு மேலே இருக்கிற வருடங்கள் வந்து அதுக்காக உழைச்சிக்கிட்டே இருக்கான், ஓடிக்கிட்டே இருக்கான். அதுக்காக நேரங்கள் ஒதுக்கி அந்த கடனை கட்டுறதுலே ஓடிடுது. உணவு, உடைங்கிறது வந்து இப்போ கொஞ்சம் நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் காந்தி பேசுகிற தருணம் அப்போ சூழலில் பார்த்திங்கன்னா அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா, அந்த நவீன வீடுகள் கட்டுறதுல மிகப்பெரிய சிக்கல் அவற்றின் போக்குவரத்து செலவு அதிகமாகிறதுங்கிறது தான் உண்மை. இதை தான் லாரி பேக்கர் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கங்கே எந்த ஒரு இடத்துல நம்ம வீடு கட்டுறோமோ அந்த நிலப்பரப்புக்குன்னு உரிய ஒரு ரா மெட்டீரியல்ஸ் அங்கேயே இருக்கும். கிட்டத்தட்ட அவர் சிமெண்ட்டவே வெறுக்கிறாரு லாரி பேக்கர். நீங்கள் யூடியூப்லேயும் சரி, நீங்கள் இன்டர்நெட்டில் லாரி பேக்கரோட ஆர்கிடெக்டை பண்ண அந்த நிறையா பில்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஒரு செங்கல் அடுக்கி வைக்கிற மாதிரி தான் இருக்கும், ரவுண்டாக அந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே சென்னையில் கூட வந்து தக்ஷன் சித்ராலாம் அவரோட டிசைன் தான். இது மாதிரி கேரளாவில் நிறைய இடங்கள்ல இருக்குது. அவர் நிறைய ஸ்கூல் கட்டியிருக்கிறாரு. இந்த மாதிரியான அவரோட டிசைனில் நிறையா இது இருக்குது. அவரோட டாக்குமெண்ட்ரி கூட வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அவரே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போயிட்டே இருப்பார். ஒரு இடத்துல வந்து ஒரு பில்டிங் ரவுண்டாக கட்டியிருப்பாங்க. அந்த ரவுண்டுக்கு நடுவில் வந்து ஒரு ஹோல் மாதிரி விட்டுருப்பார். அந்த ஹோலில் வந்து என்னென்னா கலரான அந்த வேஸ்ட் பாட்டில்ஸ்லாம் இருக்கும்ல, அதை வச்சு அதை ஃபிக்ஸ் பண்ணி விட்டுறாங்க. அது சன் லைட்டு வரும்போதும், சன் ரைஸ் ஆகும்போதும், சன் செட் ஆகும்போதும் அந்த இடமே ஒரு சூப்பராக இருக்குது. அவ்வளோ எளிமையான, அதுக்கு செலவே கிடையாது. இன்னும் அந்த டாக்குமெண்ட்ரி பார்த்தோன்னா இன்னும் நிறையா சொல்லுவார். வீட்டுக்கு மெயின் டோருக்கு மட்டும் கதவு இருந்தால் போதும், ஒவ்வொரு ரூமுக்கும், ஒரு ரூம்குள்ளே இருக்கிற பாத்ரூமுக்கும் இதுக்கெல்லாம் கதவு எதுக்கு? நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் தானே தங்க போகிறீங்க. ஸோ ஒவ்வொரு ரூமுக்கு எதுக்கு கதவு வைக்கிறீங்க? வேஸ்ட்டு செலவு. டாய்லெட்டு இந்த மாதிரி போகிறதுக்குன்னா ஸ்க்ரீன் மாதிரி வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். இது இல்லாமல் நிறையா சில கிரில் கேட்டுக்கெல்லாம் அதுக்குன்னு மெனக்கட்டுறது கிடையாது. ஸ்க்ராப் மெட்டீரியல், சைக்கிள் வீலு மற்றதுலலாம் எடுத்துகிட்டு வந்து அதை வச்சு அழகழகாக டிசைன் பண்ணி அவர் வந்து அதை யூஸ் பண்ணுவார். ஸோ எதுவுமே வேஸ்ட் ஆகாமல் அதை பண்ணுவார். இப்போ நம்ம பார்க்குற அந்த ஆலப்புழா புத்தகம் வந்து மாவிலை பதிப்பகத்தின் மூலமாக வெளிவந்தது. இந்த பதிப்பகமே ஒரு
கிட்டத்தட்ட ஒரு சிவில் இன்ஜினியர்ஸ், கட்டட கலைஞர்கள் மூலமாக பதிப்பு செஞ்சு வந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அதை தயார் பண்ணவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, இவர் லாரி பேக்கர் வந்து எடுத்தோடனே 1999 எழுதிய ஒரு முகவுரை இருக்கும். அதுதான் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல, இந்த மாதிரி இந்த நகரம் இப்படி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி டிசைன் பண்ணியிருப்பார். ஆனால் கொஞ்சம் வருஷம் கழிச்சு போனால் அந்த நகரம் எப்படி ஆகக்கூடாதோ அது மாதிரி ஆகிருக்கும். இதே மாதிரி போக்குவரத்து வசதிகள், அது முக்கியமாக அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஆலப்புழா வந்து கிழக்கின் வெனிஸ்ம்பாங்க. வெனிஸ் நகரத்தில் வந்து ஒரு போட்டிங், அந்த கடல் பக்கத்தில் இருக்கிற அந்த பேக் வாட்டரில் அந்த போட்டிங் போகிறதுப்ப அந்த ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சாலை போகும், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பழமையான கட்டிடங்கள்லாம் இருக்கும். அதவே தான் இங்கேயும் அதை ஃபாலோ பண்ண சொல்கிறாரு. ஆனால் நம்மளை வந்து நவீனமயமாக்கலுங்கிற பேரில் அந்த அழகான பழமையான கட்டிடங்கள்லாம் இடிச்சிட்டு புதுசாக கட்டிடங்கள் கட்டும்போது அந்த நகரத்தோட ஒரு அழகு தன்மையே போயிடுதுங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார். அது இல்லாமல் அவர் வந்து இந்த நகரத்தில் என்னென்ன மாதிரியான தொழிற்சாலைகள்லாம் இருந்தது, இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு தயாரிச்சிருக்கிறாங்க ஆலப்புழாவில். அதுக்கப்புறம் இந்த தென்னை நாரை வச்சு செய்கிற பொருட்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இப்போல்லாம் அதோடய யூசேஜ் இல்லாதனால அந்த ப்ரொடக்ஷன் நின்றுச்சு. இதுக்கு மேலே இந்த நகரத்துக்கு பொருளாதாரங்கிறது வந்து சுற்றுலாத்துறையை பொறுத்து தான் இருக்குது. அதனால் இந்த நகரத்தை எப்படி மேம்படுத்தலாங்கிறத வந்து நிறையா இன்ஃபர்மேஷனோட இந்த புத்தகம் இருக்கும். எக்ஸாம்பிள் இதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த வெனிஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்டு மட்டும் இல்லாமல் கோண்டோலா அப்படிங்கிற வந்து ஒரு துடுப்பு படகு போட்டெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த போட்டை யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப மெதுவாக போகிறதுனால இயற்கையை வந்து அழகாக ரசிச்சுட்டு போகலாம். அந்த கான்செப்டை இங்கேயும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரி ஒரு தனித்துவமான படகுகள், கஸ்டமைஸ்டாக சில படகுகள்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதோடய படங்கள் நீங்கள் அந்த புத்தகம் பார்க்கும்போது படங்கள்னால் மெயின் எப்படின்னா அந்த இதை பல டைமென்ஷனில் காமிச்சிருப்பார். இந்த படகு இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். எப்படின்னா ஒரு படகு இருக்கும், அந்த படகுக்கு நடுவில் ஒரு கூடாரம் மாதிரி இருக்கும். ஸோ அதில் பயணிகள் ஃபேமிலியோடு உட்காந்துட்டு அப்படியே அழகாக ரசிச்சுட்டு போகலாம். இந்த மாதிரியான தரவுகள்லாம் இதில் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஊரில் வழக்கம் போல் இந்த டீ கடை இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி குப்பைகள் போட்டிருப்பாங்க, நாய்கள் இருக்கும், மச்சிட்ருக்கும். இந்த மாதிரியான இதெல்லாம் இல்லாமல் அந்த சாலைகளை ஒட்டியே, அந்த பேக் வாட்டரை ஒட்டி இருக்கிற சாலைகள் ஒட்டியே சின்ன கடைகள் மாதிரி வச்சுட்டு குடை ஷேப்பில் வந்து வச்சு அதுக்கு கீழே கடைகள் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு லைன் ட்ராயிங்கில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு மெயினான விஷயம் என்னென்னா, ஒரு ட்ராயிங் வரைஞ்சிருப்பார். அது எப்படின்னா, நம்ம நல்லா பாருங்களேன், ஒரு ஸ்ட்ரீட்டில் போகும்போது நீங்கள் வானத்தை பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா வயரை தான் பார்க்க முடியும். ஏகப்பட்ட கேபிள்ஸு, இபி லைன் மட்டும்தான் முன்னாடி இருந்தது. இப்போ அதுவும் இல்லாமல் நிறைய இன்டர்நெட் கேபிள்ஸு எல்லாமே வந்து அதுவே ஒரு பொல்யூட் பண்ணிடுது அந்த ஊரவே. அது முக்கியமாக அதை வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருப்பார். இது இல்லாமல் அந்தந்த ஊர்களுக்குன்னு உரிய சர்ச்சு, கோவில்கள், மசூதிகள் இதெல்லாமே வந்து ஐகானிக்காக அந்த பழமை மாறாமல் அதில் எந்த ஒரு பெரிய மாற்றமும் கொண்டு வராமல் அதை பாதுகாக்கணுங்கிறதையும் சொல்லியிருப்பார். ஸோ ஓவரால் அந்த புத்தகம் படிக்கிறத விட அவரோட லைன் ட்ராயிங்லேயே நான் அவர் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவார். ஸோ லாரி பேக்கர் ஒரு லட்சியவாத வல்லுநர்னே சொல்லலாம், கட்டடக் கலைஞர்னு சொல்லலாம், கட்டமைப்புன்னு சொல்லலாம். ஒரு ஊர் எப்படி இருக்கணும், வீடு எப்படி இருக்கணும், எளிமையாக இருக்கணுங்கிறத சொல்லியிருப்பாங்க. இவர் வந்து இது இல்லாமல் கவர்மெண்ட்டோடு சேர்ந்து முக்கியமாக கேரளாவில் தான் ரொம்ப வருடங்கள் இருந்திருக்கிறாரு.
1970, 80கள்லாம் அப்போ இருந்த சிஎம் அச்சுதா மேனன், அதுக்கப்புறம் பொருளாதார நிபுணர் KN ராஜ் இவங்க கூடலாம் சேர்ந்து காஸ்போர்டுங்கிற ஒரு சென்டர் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட்டுங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி அது மூலமாக நிறைய பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்குறாங்க. அதில் இவரோட பங்கு பெரிய பங்காக இருந்திருக்கு. இவர் 2007 இறந்துட்டார். ஆனால் அவர் இறக்குற வரையும் அவர் ரொம்ப எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கிறாரு. நீங்கள் கண்டிப்பாக அந்த டாக்குமெண்ட்ரி பாருங்கள். அதில் வந்து உங்களுக்கு அவரோட வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறது தெரியும். அவரோட இந்த கட்டடத்தை பற்றியான பார்வை எப்படி இருக்குங்கிறது தெரியும். இது இல்லாமல் காஸ்போர்டு அமைப்பும் அதுக்கப்புறம் இவரோட இதை வந்து ஒரு எஜுகேஷனாகவே கொண்டு வந்திருக்காங்க. LBC அப்படின்னு சொல்லிட்டு, லாரி பேக்கர் சென்டர் ஆஃப் ஹேபிடேட் ஸ்டடீஸ் சொல்லிட்டு. ஸோ இது வித்தியாசமான ஒரு நபர். இவர் மூலமாக இப்போ அடிக்கடி மினிமலிஸ்ட்டுங்கிற அந்த கான்செப்டு நம்ம அதில் நிறையா இடத்துல கேட்டிருப்போம். அதோட தமிழில் ஈஸியாக சொல்லலாம்னா எளிமைன்னு தான் சொல்லணும். மினிமலிஸ்ட்டுக்கு ஒரு எளிமையான தற்சார்பு வாழ்க்கைன்னு சொல்லலாம். ஸோ அந்த எளிமையான தற்சார்பு வாழ்க்கைக்கு போகணுன்னு விருப்பப்படுறவங்களுக்கு, ஒரு எளிமையாக வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு லாரி பேக்கரை வந்து நான் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணணும். அவரோட புத்தகங்களை வாங்கி படிங்க. இவரோட புக்கான லைஃப் ஒர்க் ரைட்டிங், அதாவது லாரி பேக்கரோட லைஃப் ஒர்க் ரைட்டிங் சொல்லிட்டு கௌதம் பாட்டியாங்கிறவர் வந்து எழுதியிருக்கிறாரு. ஸோ முடிஞ்ச அதையும் வாங்கி படிங்க. ஒரு சிறந்த நபரை சந்தித்த மாதிரியான ஒரு உணர்வு கிடைச்சிது இந்த புத்தகம் படித்து முடிக்கும்போது. இன்னும் லாரி பேக்கரை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஓகே நண்பர்களே, மீண்டும் ஒரு நல்ல ஒரு புத்தகத்திலேயோ வித்தியாசமான படத்திலேயோ சந்திப்போம். எல்லாம் சரியாகும். நிம்மதியாக தூங்குங்க. நன்றி, வணக்கம்.